Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் இது குக்கர்ல தான் செய்ய போறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துட்டு உங்ககிட்ட என்னென்ன ஸ்பைசஸ்லாம் இருக்கோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு இதெல்லாம் இருக்கோ எல்லாத்துலயும் ஒவ்வொன்று சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பழம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்காதீங்க, அப்புறம் அது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுத்துரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒருக்கா கலந்து விட்டுருங்க. அந்த முந்திரி பருப்பு நல்லா ஊதி வரும்ல. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கீரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரது வர இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் உள்ளே சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா அந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி மசிஞ்சு வந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிறது வரை இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் புதினா சேர்க்கணும். நான் இன்றைக்கி அரை கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ இதில் சேர்த்துறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்திருந்தால் நீங்கள் அதையும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மட்டும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு. என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை, அதனால நான் புதினா இலை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். புதினா இலை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் போல் வத்தத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாலும் சேர்த்துக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது அடி பிடிச்சிடும். அதுக்காக தான் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த நேரத்தில். ஏன்னா கூட்டி வச்சாக்கி நம்மளுக்கு உடனே அடி பிடிச்சிரும். அடுத்தால இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாட்டு, இல்லைனா அடி பிடிச்சுன்னா அந்த மசாலா கரிஞ்சிட்டா நல்லா இருக்காது. இப்போது நான் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் தயிர் சேர்த்துக்கணும். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு நார்மல் ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ரொம்ப புளிப்பு தயிர் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகிடும், ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்த்தா போதும். நான் சும்மா நார்மலான ரொம்ப புளிப்பு தயிர் இல்லை, அதனால் நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் காய்கறி சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 3 கேரட், மீடியம் சைஸ் கேரட்டு 3 கேரட்டை இந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பீன்ஸ் அளவுக்கு எடுத்து அதையுமே நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். நான் வேக வச்ச பட்டாணி தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க, வேக வைக்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட வேறு எதுவும் காய்கறி இருந்தால், காலிஃப்ளவர் இருந்தால் நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த 3 தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மசாலா கூட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் அரிசியை ஒரு அரை மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சுருந்தேன். அதை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட எடுத்துருக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு அந்த மசாலா எல்லாத்துலேயும் பிடிக்கிற மாதிரி நம்ம அரிசியை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளருக்கு 3 கப் அரிசி எடுத்தேன். அதே இதில் நம்ம 6 கப் தண்ணி, அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. பாஸ்மதி அரிசியானா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி போதும். இப்போ நான் 6 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடால நம்ம காய்கறி சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு 1 கப் தண்ணி தேவைப்படும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக காய்கறி சேர்த்திங்கன்னா 1.5 கப் தண்ணி தேவைப்படும். நான் இப்போ டோட்டலாக 7 கப் தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இது லைட்டாக கொதிக்கட்டும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்ததுன்னா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது சிம்மில் வச்சு நம்ம சரியாக ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். விசில் அடிக்கோ இல்லையோ சரியாக 15 நிமிஷம் தீயை நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. இதை நம்ம 15 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம்.
எனக்கு இப்போ சரியாக 15 நிமிஷம் ஆகிடுச்சு, ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சோறு ஒவ்வொரு பருக்கையும் ஒட்டாமல் ரொம்பவே உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இதை வந்து கிளறி விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு உடனே நம்ம வந்து மாற்றி வச்சுருங்க. இப்போ நான் வந்து மாற்றிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.